பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுப்பான்னு வெளியூர் போச்சாரு. யாரு? நம்பியாண்டானுடைய அப்பா பிள்ளையாருக்கு பூஜை பண்ண சாமி வளம் வந்துட்டு வந்ததை விடாது விடக்கூடாது. அருள் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாரு. அந்த எங்க அந்த கடை பரமசிவா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணப்பான்னு வெளியில போயிட்டாரு. வெளியில போன ஒரு பாடு இவர் முறையா சூட சுபச்சாரத்தோட பூஜையெல்லாம் பண்ணினாரு. பொங்கலை வச்சாரு, பிள்ளையார்கிட்ட வச்சாரு, சாப்பிடு பாடினாரு. வளமுடுவான் அயன விதி சடங்கும் பூண்டு மறை பாருங்க சொல்ல வைக்குது கையில கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்றது? இந்த கருத்து இந்த புராணத்தை சொல்லணும்னு தம்பி சொல்ற இதை நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் நம்ம போலாம்னு போயிட்டு இருக்கிறோம். சொல்லணும்னா பிள்ளையார் தான் சொல்ல வளமோடு உபநயன விதி சடங்கும் உண்டு மறை முதலாம் கலை உயர்ந்து வருநாள் என்ற கிளர்மறையோன் ஓர் ஊருக்கு செல்ல மைந்தன் கேடில் பிதா உரைத்த மொழிப்படியே அந்தி இளமதி செஞ்சடை பொல்லா பிள்ளையாரை ஏத்தி ஆராதிப்பான் இனிதி நேகி உளமொழி அன்போடு திருமஞ்சனம் ஆகும் உரியலாம் செய்து நிவேதனமும் முன்வைத்து அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி நிவேதனத்தை முன்ன வச்சாரு. வச்சா எம்பெருமான் அமுது செய்ய வேண்டும் என்ன இதுக்கு பார்த்துருக்க மாட்டாரா? அவங்க அப்பா பூஜை பண்ணும்போது இவரும் பார்த்துருப்பாருல்ல. அப்ப அவர் சாப்பிடலையில இது என்னன்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அந்த திருமுறையினுடைய சிறப்புக்காக இவருக்கு இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து இல்ல. அவங்க அப்பா பூஜை பண்ணும் போது பார்த்துருப்பாரு, பிள்ளையார் சாப்பிட மாட்டாருன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா சாப்பிட்டுட்டா இருந்தாரு. அந்த திருவருள் அப்படி பண்ணுது. அமுது செய்யாது இருப்ப கண்டு சொன்ன உடனே சாப்பிட மாட்டாரு. நம்ம சாமி கிட்ட வைக்கிறமே சாப்பிட்றாரான்னு சாப்பிட்றது இல்லையில கண்டு வெம்பியுளம் ஏதேனும் தவறுங்குண்டோ நான் செய்த பூஜையில ஏதாவது தப்பு இருந்தா சாமி அது பொறுத்துக்கிட்டு சாப்பிடுனாரு உண்டோ வேடமுகனே அடியே நிவேதித்திட்ட பம்ப முத உண்ணாதது என்ன என்று பரிந்து தலை தனை மோத புகுங்கால் தூண்ல மோத போனாரு. சாப்பிடு இல்லைன்னா நான் தூண்ல முட்டி தலையை முட்டி இறக்க போறேன்னாரு. பரிந்து தலை தனை மோத புகுங்கால் எம்மா நம்பி பொறு என தடுத்து அங்கு அமுதமெல்லாம் நன்கருந்த உவந்து நம்பி நிகழ்வதானா நம்பி பொறு அப்படின்னுட்டு என்ன பண்ணாரு? அந்த பொங்கலை எல்லாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டாரு. அப்படி சாப்பிட்ட ஒரு பாடு விநாயகர் இவர்கிட்ட சிக்கிக்கிட்டாரு. சிக்கிக்கிட்டாரு. நம்பி ஆண்டான வீடு சிக்கிக்கிட்டாரு. இப்ப பேசுறதுக்கு வாய்ப்பா போச்சு. எந்தையே இனி அடியேன் பள்ளிக்கையில் எங்க தேசிகன் அடிப்பான் நேரம் ஆகி போச்சு. ஏன்டா நேரம் வரலும் பள்ளிக்கூடம் வராம இருந்தா அப்படின்னு வாத்தியார் அடிப்பார். அந்த காலத்துல வாத்தியாருக்கு பயம். இப்ப வாத்தியாருக்கு பயம் அடிப்பான். சந்தமறை என்ன பாட்டு பாருங்கோ. சந்தமறை முதற்கலைகள் நீயே ஓதித்தரல் வேண்டும். சந்தமறையாகிய வேத முதலான கலைகள் எல்லாம் நீயே எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்லா பிடிச்சிருக்க. சந்தமறை முதற்கலைகள் நீயே ஓதி தரல் வேண்டும் என வேட முகத்தோன்றான் அந்த மர ஓதுவிக்க ஓதி நம்பி மகிழ்ந்தன அன்று அதுபோல் மற்ற நாளும் இந்தையொடு நிகழ நம்பி ஆண்டா நம்பி ஏவி இருந்தது செய்தி வந்த நிகழும். அப்புறம் பள்ளிக்கூடம் போகல. இவர் தான் வாத்தியாரு, பிள்ளையார் தான் வாத்தியாரு. நம்பி நம்பிகள் மாணவர் படிக்கிறார். செல்வமிகு திருநாளை இந்த சமாச்சாரம் உலகம் பூரா பரவிருச்சு. அது ராஜராஜ சோழனுக்கு இந்த சமாசாரம் போச்சு. இந்த மாதிரி பிள்ளையாருக்கு சோறு போட்டு பிள்ளையார் இவர் சொன்னபடி கேட்கிறாரா? நம்பியாண்டார் சொன்னபடி பிள்ளையாரு கேட்கிறாரா? அப்படி ராஜராஜனுக்கு போச்சு. அது கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? செல்வமிகு திருநாரை ஊரில் மேவன் சிவனடித்த மதகரிக்கை சிந்தை ஊர்ந்து நல்ல புகழ் உடைய நம்பி ஆண்டார் நம்பி நண்பினுடைய நிவேதிப்பான் முதலமிக்க எல்லையில் வாழைக்கணி தேன் அவளோடு அப்பம் எள்ளுண்டை இவ்வுலகோர் எடுக்க என்று மல்லல் மிகு சேனையுடன் ராஜராஜ மன்னவன் அன்னதில் வந்து சேர்ந்தான். நிரோளமான நிவேதனங்களை லாரியில ஏற்றிட்டு வந்துட்டேன். பெரிய லாரி. ஆங்கதனுக்கு அன்னகரில் இடம் போதாமல் அயல் சூழ பதிந்தாத அகல எல்லை மாங்கனி வாழைக்கணிகள் வறுக்க யாவும் வந்தன. அவ்வெல்லையெல்லாம் மறுவ வைத்து பாங்கியனுடன் நம்பிதாள் பணிந்து
நம்பி ஆண்டார் நம்பியை பணிந்தான். யாரு? ராஜராஜன். பணிந்து மன்னர் பலகணிகள் கொணர்ந்த எல்லாம் பகிர்ந்து போற்றி ஈங்கிதனை பொல்லாத பிள்ளையாருக்கு இப்பொழுதே நிவேதிக்க எழுதினான். இந்த கனிவர்க்கம் அன்னவர்க்கம் முதலானதெல்லாம் பிள்ளையாரை சாப்பிட சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். ராஜராஜன் வேண்டிக்கிட்ட போது நம்பி சொன்ன நம்பி அரசன் சொன்ன வார்த்தை கேளா நன்றுனது பணி என்ன அருளால் உண்ணி தும்பி முகன் அடிபணிந்து மன்னன் இங்கு துகுத்தன நீ அமுது செய்ய வேண்டு என்ன கம்பமத கடித்து முகத்தான் அங்கு கருத்தினுடன் நம்பி உரைக்கு இசைந்து நம்பி சொன்னதை கேட்டு இவரு நம்பினாரு. இவரு சொன்னா கேட்பாருன்னு அவர் நம்பி உரைக்கு இசைந்து காட்ட இன்ப இனியில் வந்தன நார் சுத்தி செய்தேன். நார் சுத்தி செய்தேன் இருந்த எல்லாம் படைக்க அவன் ஏற்றல் செய்தான். புகர் முகைக்கை புறப்படவே படைத்த எல்லாம் புகுந்த இடம் அறியாமல் போனவில்லை. அத்தனை வகையான நிவேதனங்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சு. போனவில்லை அகநெகள மெய்யி கண்ணிவார நம்பிகளில் அன்பினால் அரசன் போற்றி. இப்ப நல்ல வாய்ப்பு. இப்ப பிள்ளையார் சாப்பிட்டாரா? பிள்ளையாரு அவருக்கு சொந்தமா? இப்ப நம்பி ஆண்டார் நம்பி ராஜராஜனுக்கு சொந்தமா? நல்ல வாய்ப்பு. இப்படி எல்லாம் திருவருள் பண்ணி வைக்குது. மிகவும் ஒரு விண்ணப்பம் அடியருக்கு உண்டு. வேதியனே கீழ் என்று விளம்புவான் புகழது சேர் மூவர் தமிழ் தொண்டர் செய்தி பூதலத்தில் விளங்க என போற்றி நின்றார். மூவருடைய தமிழும் அடியார் நாயன்மாருடைய உண்மையும் இந்த உலகத்தில் விளங்கும்படியா செய்ய வேணும். அந்த உரை கேட்கிற அந்த அரசன் தன்னை நம்பி மகிழ்ந்து அறிவுறுவான். அருள் உரிவான். அருள்சேர் மூவர் செந்தமிழர் இருந்த இட அன்பர் உள்ளோர் செய்திக்க விநாயகந்தால் சிந்தித்தந்தாய் அந்த வகை ஏதென்று கேட்டார் எந்தை மகிழ்ந்தருளும் அன்னறிய வளாது உனக்கு தந்திடுவன் மன்னபுரு என்று சொல்லி தந்தி முகம் சன்னதியில் தாழ்ந்து சென்றான். அந்த திருமுறைகள் எல்லாம் எங்க இருக்கிறது என்று அயால பிள்ளையார கேட்டா சொல்லுவாரு. கேட்டு உனக்கு சொல்றேன்னு உள்ள போய் சாமியை கும்பிட்டாரு. அது நம்பி ஆண்டார் நம்பி சென்று பணிந்து இவமுகத்தோன் பாதப்போரை சென்னியில் வைத்த அவனருளில் திளைத்து சிந்தை ஒன்று மர உருகி விழி தாரை உள்ள உண்மையினால் வந்தித்தங்கு உவாபவன் தன்னை இன்றமிழ் சேர் மூவர் தமிழ் இருந்த எல்லையில் சீர் திருத்தொண்டர் இயல்பு மூர்த்தி நன்றும் அருள் செய்தருள வேண்டும் என்ன நாகமுகன் நம்பிக்கை நவழ்விட்டான். நாகம்னா யானை. வாழ்ந்தருக்கு நீர் சொரிய நம்பி கேட்ப வண்டமிழ்கள் இருந்த இடம் திருமுறைகள் இருக்கின்ற இடம் மன்றுளாடும் கூர்ந்த இரு கண்டர் புறக்கடை வாங்கர் கோலமலர் கைகள் அடையாளமாக சார்ந்தன என்று அருள் செய்த தொண்டர் வேறும் சாற்றுதலால் சகதலத்தோர் அருளைச்சார ஆர்ந்த தமிழ் இருந்த இடம் அன்பர் செய்து அத்தனையும் நம்பி மனத்தள்ளி கொண்டோம். நாயன்மார்கள் வரலாறு அத்தனையும் தேவார திருமுறைகள் இருக்கின்ற இடமும் மற்றைய விஷயங்கள் எல்லாம் விநாயகர் நம்பி ஆண்டார் மிக அள்ளி கொட்டிட்டார். எல்லாம் மனத்தில் வைத்து கொண்டார். கொண்டு மனத்து அருளில் கொண்டார். குண்டு உல சேகரனாங் கோன்பால் வந்து ராசராச வந்து குஞ்சரத்தோர் அருள் செய்த கொள்கையெல்லாம் மண்டு வெறும் காதலுடன் சொல்லி அந்த வண்டமலின் பெருமதனை வகுத்து சொல்லுவார். கண்டவெறு மந்திரமே மூவர் வாடல் கைகானா மந்திரம் கண்முதல்வம் கூறல் எண்டிசையும் சிவனருளை பெறுதற்காக இம்மொழியின் பெருமையான எம்பக்கேள்வி என்று சொல்லி அந்த நாயன்மார்களுடைய வரலாறு. அதுக்கு மேல இந்த பாட்டினுடைய இலக்கணங்கள் அதுக்கு மேலே அதனுடைய சிறப்புகள் இதெல்லாம் சொல்லி அதுக்கு மேலே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நேராக சிதம்பரத்துக்கு சென்றார்கள். ராஜராஜ சோழனோடு நம்பி ஆண்டார் நம்பிகள் அடியாரோடு சிதம்பரத்துக்கு சென்றார்கள். சென்று இந்த ஒரு பாட்டை சொல்லிட்டோமா, அருமறையை சிச்சிலி கொண்டு அருந்த தேடும். அருமறைனா வேதம். வேதத்திலே எல்லா சாமிக்கும் பரப்பு வந்துடும். கடைசியில் தான் சிவனே முழுவதற்கு கடவுள் சொன்னார். அங்கங்கே விஷ்ணு பெரியவர், பிரம்மா பெரியவர், இந்திரன் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டே வரும். கடைசியிலே எல்லாத்துக்கும் பெரியவர் சிவபெருமான். அவர் பெரியவர் தான், அவருக்கும் பெரியவர் சிவபெருமான். அதைத்தான் இதுல அருமறையை சிச்சிலி கொண்டு அருந்த தேடு அதுபோல் அன்று இது என்றும் திருமுறைகள் அப்படி அல்ல, சிவனே பரம்பொருள் எடுத்திருந்து கடைசி வரையும் அதான் ஓனுடைய செவியில் இருந்து உலகலாம் என்று முடிகின்ற வரையலாம் சிவனே பரம்பொருள் என்று அறுதியிட்டு சொல்றாரு பாருங்கோ. உண்மை பரபதமும் தற்பரமும் பரபதமும் தற்பரமும் பரணை அன்றி பலர் இல்லை என்று எழுதும்.
எதத்துல பலரை சொல்லுவோம், பலர் இல்லை என்றெழுதும் பணுவற்பாரின் எரியினடை வேவாது. இந்த தேவாரம் எரியினடை எங்கே? மதுரையில. வேவாது ஆற்று எதிரே ஓடும், என்புக்கும் உயிர் கொடுக்கும், இடு நஞ்சாற்றும், கரியை வளைவிக்கும், கல் மிதக்க பண்ணும், கராமதலை கரையில் ஒரு காற்றுங்கானே என்றென்று நம்பிக்கை பரிவால் உண்மை இன்றவளின் பெருமதனை எம்ப கேட்டு குன்றொன்று பேருருவம் கொண்டார் போலும் குஞ்சரத்தோன் அருளினை உட்கொண்டு மன்னன் மந்திரிடம் சென்று மறையோர்கள் தொண்டர்வார் சடையோர் காவலுடை மரவூர்க்கெல்லாம் நன்றங்கள் கணபதி சொல் இது என்று நன்மையுடன் மன்னவனார் விழுந்தாலே. பொல்லா பிள்ளையார் திருநாளையூர் பொல்லா பிள்ளையார் இப்படி சொன்னாரு. இங்க கை அடையாளம் விட்ட இடத்துல திருமுறை இருக்குதான் அப்படின்னு அந்த நல்ல சொன்னாரு. ராஜா சொன்னான். சொன்ன போது அத்தகையோர் தமிழ் வைத்த மூவர் வந்தால் அரைவர என உரைக்க அரசன் தான் வைத்தகு செய்து அம்பலவர்க்குற்ற செல்வ விழா எடுத்து உடனே விழா அபிஷேக அலங்காரம் எல்லாம் பண்ணி மூவரையும் உற்சவமூர்த்தியை கொண்டது முன்னாள் நிறுத்தினாங்க. அரைக்க மூவர் தம்மை உய்த்து அணிவீதியில் உலா வருவித்து கும்பர்நாயகன் கோயில் வளமாக்கி உள்ளே சித்தமலா உருக்கு தமிழ் இருக்க சேர்த்தி அவர் சேர்ந்ததை செப்பினார். அந்த மூவரும் வந்து விட்டார்கள். திருமுறையை இடுனார். வந்து விட்டார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரம் சுவாமி மூவரும் வந்து விட்டார்கள். திருமுறையை இடுனா. அதுக்கு மேல ஐயர் நடம் ஆடு அம்பலத்தின் மேல்வாள் அருள் பெற்ற மூவர்தம் அருள்சேர் செய்ய கையதுவே இலச்சனையாய் இருந்த காப்பை கண்டவர்கள் அதிசயிப்ப கடைவாய் நீக்கி பொய்யுடையோர் அறிவுதனை புலன்கள் மூடும் பொற்பது போல் போதமிகும் பாடல் தன்னை மொய்ய சிறு வன்மீகு மூடக்கண்டு நொடிப்பளவில் சிந்த செய்து நுந்த வேந்தன். ஏல பல தேவாரங்களே கரையாடிச்சிருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான். பார்த்ததனை புறத்து இப்ப உரைத்து மேலே படித்திருந்த மண்மலையை சேர தள்ளி சீர்த்த திலன் தைலமொழி கும்பம் கொண்டு செல்லு நனையச் சொரிந்து திரு ஏடெல்லாம் ஆர்த்த அதனாலே அருள் அதனாலே எடுத்து நோக்க அலைகிலா ஏடு பழுதாக கண்டு பல ஏடுகள் கரையான் சாப்பிட்டு கிடைக்காத தீர்த்த முடிக்கு அணிவரனே பரனே வன் ஏந்து போல் வளவன் இவ்வாறு அன்பினாலே இடர்கடலின் கரை காணாது இணையுங்காலை சார்ந்த மலை மகள் கொழுனன். அரசன் கவலைப்பட்டான். அப்படி கவலைப்பட்ட போது சுவாமி சொன்னாரு, அன்பனே வேத சைவ நெறி தலைவரின் மூவர் பாடல் வேந்தன போல் மண்மூட செய்த ஈண்டு ஈண்டு வேண்டுவன வைத்தோம் என்று உலகில் உள்ள மாந்தரோடு மன்னவனும் கேட்கும் ஆற்றால் வானகத்தில் ஓரோசை எழுந்ததன்று. அந்த மொழி கேட்டலுமே மன்னன்தானோ ஆடினான் பாடினான் அலக்கடியாவன் சிந்தினான் அமுதம் உண்டான் போல நெஞ்சன் தேறினான் நம்பி திருவடியில் தாழ்ந்தான் வந்தவரு சிவனடியார் கொள்க என்ன பண்டாரம் திறந்து விட்டான். அடியார்களே நீங்கள் வந்து இந்த வெள்ளியே தங்கத்தை ரத்தினத்தை எல்லாம் அழிக்கிட்டு போங்கோ அப்படின்னு பண்டாரத்தை திறந்து விட்டான். அடியார் பண்டாரம் திறந்து விட்டான். பரிவு கூர்ந்தான். இந்த வகை பெருங்கடிகுள் மன்னன் தான் எழில் முறையும் முன்போல வகுக்கையில் இப்படி திருமுறைய இந்த ஊர் சாமி பொல்லா பிள்ளையார் மூலம் நம்பி ஆண்டார் நம்பியோட மூலம் கொடுக்க அது வெகுகாலம் சிதம்பரத்திலே நடராசர் காப்பாற்றி வச்சிருக்கோம், பத்திரமா வச்சிருக்கோம். இந்த பிள்ளையார் மூலமா அதை கண்டுபிடிச்சு ராசராசர் மூலம் அதை எடுத்து அது பின்னால இருக்கத்த மொழியூர்ல திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபிலே இருந்த பெண் மூலமாக அதுக்கு பண்ணு அமைச்சு சிதம்பரத்துக்கே கூட்டிட்டு வந்து இந்த பெண்ணை கூட்டிட்டு மதங்க சூலாமணி நல்ல மதங்க சூலாமணி. அது மதங்க சூலாமணி திருநெல்வேலி யாழ்ப்பாணருடைய மனைவி. கையால பண் வகுக்க சொல்லி அதன் மூலமாக தேவாரத்துக்கு கொண்டு வகுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த திருமுறை நமக்கு கிடைத்திருக்கிறது. திருமுறையினால்தான் இந்த உலகத்துக்கு வாழ்வே கிடைத்திருக்கிறது. திருமுறைக்கு நிகரான தோத்திர நூல் இல்லை. திருமுறைக்கு நிகரான தோத்திர நூல் இல்லை. சிவனுக்கு நிகரான தெய்வம் உண்டு இல்லை. அருமறையும் ஆகமும் அவனருளி செய்தார். வேதமும் ஆகமும் சிவபெருமான் சொன்னார். அவனருளை பெற்றவர்கள் திருமுறையை தந்தார். இந்த வாக்கியம் நல்லா இருக்குல்ல. அவனருளை பெற்றவர்கள் திருமுறை பாடிய ஆசிரியர்கள் எல்லாம் கல்லூரிக்கு போய் படிச்செல்லாம் பாட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? படிக்கல இல்லை. படிச்ச படிப்பு கூட திருமுறை ஆசிரியர் எங்கே பின்ன எப்படி பெற்றார்கள்? அருளை பெற்று பாடினார். அவனருளை பெற்றவர்கள் திருமுறையை தந்தார்.
ஒரு முறையும் தெரியாத நாம் உய்ய வேண்டி உதவினான் வேத முதல் அருநூல்கள் எல்லாம் திருமுறையை நன்றாக கசிந்துருகி பாடி சிவனருளை பெற்றின்பம் சேர்ந்துவோம் வாரி. ஓம் நமச்சிவாய. பார்வதிபதை. பாடல் இது. இது ஒரு ஆச்சரியமான இது. அது என்னன்னா, இந்த இடத்துல இந்த ஜலத்தை அவருக்கு பின்னாடி முடியாது. நம்ம பாட்டுல போலாம்ல. அந்த சாமி இந்த சாமி இதை சொல்லி அந்த சாமி சொன்னான்னா அப்ப விநாயகர் நமக்கு அருள் பண்றாருல்ல.